Hello, families and friends. Welcome to my channel Being Mirandas. நான் உங்க நித்யா மிராண்டா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நானும் எங்கள் சிஸ்டர்ஸும் எடுத்த உடனே நல்லா மியூசிக் போட்டாங்க. நல்லா ஒரு வைப்பில் ஆட ஆரம்பித்தோம். எங்கள் பெரிய அக்காவையும் ஆட வச்சோம். அவள் ஆடுவா, ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவா. நல்லாவே ஆடுவா எங்களை விட. அவள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நாங்கள் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்குமே அவங்க தான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்கள நாங்கள் அந்த வைப்புக்கு கொண்டு வந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையோட என்ட்ரி பார்க்குறீங்க நீங்கள். அவங்க என்ட்ரி ஆகும்போது சூப்பராக அந்த இதில் வந்து பைரோவில் வந்துட்டு அந்த ஸ்மோக்கெல்லாம் வர வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல் ஸ்மோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரி பார்க்கும்போது அழகாக அவன் வந்து நம்ம ஃபியான்சியை தூக்கிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் அந்த ரொமான்ஸை அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரொமான்ஸை பார்த்து எல்லோரும் ரசிச்சுட்டு இருந்தோம். க்ரௌட் வாஸ் சியரிங் தெம். பார்த்தீங்களா, நானும் அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஹல்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு அவரு. இதெல்லாம் நான் லைவாக அப்படியே போடுறேன், உங்களுக்கு கேளுங்க. ஒரு ஹெல்தி வாஷ் ஓகே, ஹெல்தி வாஷ் ஒரு கைத்தல கொடுத்துலாமா பிரவீன்காக. So to Haldi ceremony, once again welcome you all to this wonderful event. As I said before, my name is Arvind. I'll be hosting this event today. So நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போறோம். I request பெரியவங்கள அப்படியே இங்க வந்து நலங்க வச்சு அப்படியே அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா முல்தானி மெட்டி, அதாவது ஒரு பியூரிஃபைடான வாட்டர் அது. ஸோ அதை நீங்கள் அவங்க மேலே நீங்கள் ஊற்றலாம். பிரதர் நீங்கள் கூல சோட வாங்கிக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் அழகாக இருக்கும். இல்லை ஜஸ்ட் கிட்டிங். இஃப் யூ வாண்ட் புட் யூ கேன் புட். ஓகே, ரெடி? ஓகே, ரெடி. ஐ ரெக்வெஸ்ட் பீப்புள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணோட அம்மா அப்பாவும் பையனோட அம்மா அப்பாவும், அதாவது எங்கள் அக்காவும் அத்தையும் பேரும் பசங்களுக்கு வந்து ஹல்தி நலங்கு வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பொண்ணோட அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும், அப்புறம் இந்த சைடில் வந்து பிரதர், அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் டான்ஸ் வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேம்ஸ் வச்சுருந்தாங்க. லேடிஸ்க்கெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே கூடவே வந்து ஒரு சைடில் வந்து பசங்க வந்து அந்த ஹல்தி தண்ணியெல்லாம் ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஒரு சின்ன வந்து ஒரு பலூன் கேம், ஒரு ஸ்பெஷல் கேம், ஓகேவா? என்னடா நடக்குதுங்க? முதல்ல வரதுல உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து புடிச்சுக்கோங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. உங்க ஆத்துக்காரர் ஊதி தருவார். ஓகே, டன். ஓகே, எல்லா ஆத்துக்காரரும் ப்ளீஸ் ஹெல்ப் देम. ஓகே, ஆத்துக்கார வந்து கூப்பிட்டுக்கோங்க மேடம். அது மாதிரி பண்ணாத மேடம். ஐயோ, யூடியூப் லைவ் வேற போகுது, நீங்க இதெல்லாம் பண்ணலாமா? நான் ஆத்துக்கார ரைட். அங்க ஆத்துக்காரனா அண்ணன்கார கூப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? சுத்தி இருப்பாங்க. யாரு எத்தனை பலூன் ஊத்தணும்? இந்த மாதிரி எத்தனை பெரிய பலூன் வேணும்? பாருங்க, இந்த பலூனை கஷ்டப்பட்டு ஊதி வெச்சிருக்கேன். என்ன கிடைக்கும் போதோ. என்ன இந்த பலூனாங்க? பட்டர் மார்க்ஸ் பல்பே தான் வேணுமா? இதே தான் வேணுமா? பட்டர் மார்க் லைட்டே தான் வேணும். Okay, I need all the participants. Okay, can you show your balloons? Hello. Hi. நாங்க வந்து ஊத்து வெயிட் பண்ணுங்க. Okay, ready? எல்லாம் ரெடியா? This is groom's brother. நீங்களும் வாய்ஸ் ஓவர் போட்டுட்டு இருக்கீங்களா? நானும் தான் ப்ரூஃபோட ப்ரோ யூடியூபர்னு ஒருத்தங்க வச்சிருக்கேன். யூடியூப் சன் ஆஃப் யூடியூபர். அது மிஸ்ஸஸ் அங்க இருக்கு, அங்க பாருங்க. என் சன்னு வந்து கசினும் சேர்ந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரையும் பலூன் ஊத சொல்லிட்டு அதை வந்து டான்ஸ் ஒரு ஸ்டெப் போட சொல்லிட்டு அதை வந்து உடைக்கிறதுக்கு சொன்னாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஹல்தி ஃபங்க்ஷனு அதுக்கு தான் வச்சாங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா மேரேஜ்லேயும் ரிசப்ஷன்லேயும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹல்தி ஃபங்க்ஷனே வச்சாங்க. நம்ம மேரேஜ் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக.
இதயத்தை வந்து காப்பாற்ற போறீங்க, மத்தவங்க இதயத்தை உடைக்க போறீங்க. ஓகேவா? ரெடி? இருங்க மேடம், இதுக்கு மட்டும் எனக்கு இவ்வளவு பவரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஜல்லி குத்து மேடம், உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கத்துக்கணும். ஓகே, இருங்க இருங்க, நான் வந்து ஸ்டார்ட் சொல்ல. வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரெடி? ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கம் ஆன். 5 4 3 2 1 ஸ்டார்ட். ஏ பலூன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் வந்து என் பலூனை வந்துட்டு என்னோட சுடிதாருக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு ஓரமாக போய் நின்றுட்டேன். நீங்கள் எந்த வேலை பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்கன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நிறைய பலூன் உடஞ்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் என் பலூனை வெளியே எடுத்த உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் இல்லையா, அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து என் பலூனை உடைச்சாங்க. அப்புறம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எல்லாருக்கிட்டையும் எப்படியோ டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என் பலூன் உடஞ்சிடுச்சு. Final two. No. ஏய் ஃபேஸ் பேக் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. சூப்பர். மேம் கடைசி யார் மேடம்? மேடம் ஓகே, யூ ஆர் தி வின்னர் ரைட்? ஓகே, சோ யூ வின்னிங் கிருத்திகா. நீங்க ஐபோன்டா. ஐபோன் வாட்? ஓகே, நீங்க என்ன வகையில உங்களுக்கு உறவு? அம்மா நீங்க வெச்சுக்கோங்க. ஓகே, சஞ்சு அண்ணாவோட ரிலேஷன். ஓகே, கிருத்திகா ஒரு ஜோர கை தட்டலாமா? கம் ஆன் गाइस. ஓகே, ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் தி டே. அப்புறம் வந்து எல்லாருக்கும் மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு சைடில். எங்கள் ட்வின் தான் ஃபஸ்ட்டு போய் வச்சுக்கிட்டா. அவளுக்கு ரொம்ப ஆசை. அவளுக்கு ஒரு வருத்தம், இது ஃபுல்லாக கை ஃபுல்லாக வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி வந்து அவளுக்கு வைக்கலையா, அவள் கையில் மட்டும் வச்சுக்கிட்டாலாம் நிறைய அப்படின்னு சொல்லி, நான் வெளியிலேயே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டக் ஆஃப் வார் வச்சாங்க, பிரைட் வர்சஸ் பிரைட் க்ரூம்னு. அப்புறம் பிரைட் சைட்லேருந்து அவங்க பிரதர்ஸோட கசின்ஸோடலாம் அவள் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவள் பிரதரோட ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால், அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க. என் ஹல்திக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சங்கீதனை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் ஃபுல்லாக டான்ஸ் ஃப்ளோ செட் பண்ணி எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு டான்ஸ் இது வைப்பு பாட்டு போட்டு ஆட விட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கசின்ஸு பெரியவங்க, அப்புறம் நான், என் ட்வின்னு, அப்புறம் என் பையனோட அம்மா, அதாவது என் எல்டர் சிஸ்டர், அவள் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணால். அப்புறம் அவங்க கசின்ஸு, பையனோட கசின்ஸு, அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஓல்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பண்ணி பாட்டு போட்டு ஆடினோம். இப்படி எல்லாமே சூப்பராக அன்றைக்கி வைபாக இருந்துச்சு. டான்ஸ் ஃப்ளோரே செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். இன்ஃபேக்ட் எங்களோட பெரிய அண்ணா அவங்க கூட டான்ஸ் ஆடினாங்க. இஸ் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 80s. அவங்களுமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் வந்து மென்னுக்கு வந்து சின்ன
உட்காந்த இடத்துலயே ஒரு கேம் வச்சிருந்தாங்க. ரிதம் ஏற்ற மாதிரி கிளாப் பண்ணி பண்ண வச்சுருந்தாங்க. க்ரௌடையும் சேர் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹோஸ்ட் வந்து ரொம்ப அந்த கண்டக்ட் பண்ணுறவர் வந்து நல்லா எல்லாரையும் வந்து எங்கேஜ்டாக வச்சுட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதை நாங்கள் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது அவங்களுடைய சிரிப்புலேருந்தும். நானும் என் ட்வின்னும் வந்து சாந்தினிலேருந்து ஒரு சாங் எடுத்து ஆடிட்டு இருந்தோம். இதை நாங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணலைங்க. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் காலேஜ் டேஸில் இந்த டான்ஸ் ஆடியிருக்கோம் நானும் அவளும். அது அப்பப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சு அப்படி இப்படி ஓர கண்ணால் பார்த்து 2 பேரும் மேட்ச் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. அதுதான் எங்களுக்கு டான்ஸ் தெரியுன்றதுனால 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஈஸியாக எங்களால் மேட்ச் பண்ணி ஆட முடிஞ்சது. பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பெரிய அக்கா வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும் என் பையனுக்காகவும் மருமகளுக்காகவும் சொல்லிட்டு ஒரு ரீல் பார்த்துட்டு இந்த பாட்டை வந்து அவள் செலக்ட் பண்ணான். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி தாங்க சொல்லி கொடுத்தோம். அதை வந்து வீடியோ எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டோம். நீ அப்பப்போ பாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை வச்சு அவளும் ஆடிட்டா. அவங்க பசங்களுக்கு 2 பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மா ஆடி நாங்கள் பார்த்ததே இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் அவங்க என் கசின்ஸு, என் பையன், மருமக, அப்புறம் எங்கள் அண்ணா பசங்க, அவனோட பிரதர் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும், ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ. அதனால் நான் அதுலேருந்து பிட்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். பசங்கள்லாம் சேர்ந்து செம்மையாக செஞ்சாங்க. இட் வாஸ் அ லாங் லென்த்தி சாங். நல்ல பிட்டாக போட்டு பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆடினாங்க. அப்புறம் பையனையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு ஆட வச்சாங்க. அப்புறம் எங்கள் பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான். இந்த ஓல்டீஸ் நாங்கள், எங்கள் பிரதர் ஒய்ஃபு, அப்புறம் எங்கள் ட்வின்னும் அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டு 3 பேரும் சேர்த்து. இன்னும் அவங்களெல்லாம் ஜாயின் பண்ணோன்னு நினச்சேன். ஆனால் யாருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால் சும்மா எங்களை வரைக்கும் நாங்கள் பழைய பாட்டு போட்டு ஆடினோம். எல்லா ஓல்ட் சாங்ஸும் மேரேஜ் சாங்ஸும் போட்டு ஆடினோம். அப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணான் ஃபியான்சிக்காக. அடுத்தது வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்க. இப்படி தாங்க அன்றைக்கி ஹல்தி அண்ட் சங்கீத் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துபாயிலேருந்து இனிமேல் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, பாய்.